பாரிஸில் வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற கிளைமேட்டுக்கு நான் வந்து பூரி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பூரி செய்கிறேன் அப்படின்னாவே என்னோடய பையன் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவான். சின்ன வயசில் எங்கள் அம்மா பூரி செய்யும்போது எனக்கு இருக்கிற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்போ என்னோடய பையனுக்கும் இருக்குது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பூரினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா பூரி செய்யும்போது அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் கிச்சனுக்கு நடந்துக்கிட்டே இருப்பேன். அம்மா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு. அம்மா அந்த பூரி மாவு பிசையும்போதும் சரி, அந்த புஃப்னு ஊதி வரும்போதும் சரி, இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு, இதில் வந்து பயங்கர டஃப்பான ஒரு ரெசிபியாக இருக்கே அப்படின்னு அந்த டைமில் நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் அசால்ட்டாக 50 பூரி கூட சுட்டு எடுப்பேன். பூரிக்கு எப்போவுமே ஆல்வேஸ் பெஸ்ட் பேர் யாருன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். உருளைக்கிழங்கு மசாலா இல்லாத பூரி சாப்பிட்றதுனா எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காது. ஸோ பூரிக்கு எப்போவுமே அந்த எல்லோ கலரில் இருக்கிற உருளைக்கிழங்கு மசாலா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி சுடும்போது பூரி நல்லா புஃப்னு ஊதி வரணும். அதை உடைச்சு அந்த மசாலா வச்சு சாப்பிடும்போது தான் அந்த பூரியோட அந்த ஃபீலே வந்து நமக்கு கிடைக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பூரிக்கு எந்த சைடிஸ் வந்து உங்களுக்கு வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு சர்ச்சில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை.